applause together. The musical nature of the ticket. The one and only D. Iman sir on stage, please, guys. Put it together. இவான் சார் ஸ்டேஜில் இருக்கும்போது பிஎல் தேனமன் சார் உங்களையும் மேடை கிடைக்கிறோம். இந்த விருதை வந்து உங்கள் கையாலையும் நீங்கள் வந்து இமான் சாருக்கு ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா இன்னும் அந்த வீடுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சார்பாக நாங்கள் ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. இமான் சாருக்கு அந்த விருது Thank you so much. Thank you. All right, thank you very much. So Iman sir, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உங்களோட ஒரு மேடையில் அதுவும் வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் நீங்கள் வந்து உட்காரும் போது நான் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இமான் சார் இப்போ வர பயங்கர ஸ்டைலிஷாக இருக்காரு. அவர் வந்து இப்போ போகிற பப்ளிக் அப்பியரன்ஸாக இருக்கணும் சரி, இன்டர்வியூ கொடுக்கும் போதும் அவருடைய வார்ட்ரோப் இப்போ வேற லெவலில் இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்திலே வந்து மேடம் நான் பார்த்தேன். இது எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட்லி யூ லுக் டேப்பர் சார், ரொம்ப ஸ்டைலிஷாக வந்திருக்கீங்க. நீங்கள் நிறையா அதாவது விருதுகளுக்கு விருது வழங்குற விழாக்கு வந்து உங்களை வந்து பார்க்கறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் வந்து ஒரு உண்மையான விருது வந்து உங்களை தேடி வருது அப்படின்னா அதை என்னைக்குமே நீங்க நோ சொன்னதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த விருது உங்களுக்கு கிடைச்சதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க, எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து? அனைவருக்கும் வணக்கம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து நிற்கிறது. உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு மகிழ்ச்சி. அண்ட் ருக்ஷாந்த் உங்களையும் ஆஃப்டர் லாங் ரொம்ப சந்தோஷம். மக்களுடைய அன்பு அது ரைட் ஃப்ரம் 2001லேருந்து தொடர்ச்சியாக நடக்குது. அதுக்கு முன்னாடி நான் சின்ன திரையில் அறிமுகமாகி அப்புறம் பெரிய திரைக்கு வந்து ஆச்சு மோர் தென் 2 decades and more than 125 films and the people of Tamil Nadu and overall உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் அந்த ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இத்தனை வருடங்களா. ஸோ அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ. இந்த ஒரு அற்புதமான ஃபேப் ஸ்டார்ஸ் ஐகானிக் அவார்ட்ஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக அந்த காஸ்டியூம் பற்றி நான் பேசினேன். இப்போ வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து யூ ஆர் அ வெரி கனெக்டட் ஃபேமிலி மேன். லைக் ரொம்ப நிறையா டைம் வந்து இப்போ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக தெரியுது. ஏன்னா வந்து நீங்கள் என்ன தான் பிஸியாக அவங்களை வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மஸ்ட் இல்லை. இப்போ இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் டைமில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்ரிதிங் இஸ் ஃபார் ஃபேமிலி தானே. ஆஹா ஆஹா. ஏன்னா யார் இங்கே இருக்கிற நிறைய உழைப்பாளிகள் இருக்கிறீங்க, நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் இருக்கிறீங்க. அவங்க மாஞ்சு உழைக்கிறது என்ன, வீட்டில் போனால் தன்னுடைய மனைவிக்காகவும் தன்னுடைய குழந்தைங்களுக்காகவும் தானே. ஸோ அதுதான் பேசிக் ஃபவுண்டேஷனு. ஸோ அது இப்போது அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை எனக்கு கொடுத்துருக்க அமளிக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சார். சார் ஐ திங்க் வந்து இப்போ நீங்கள் இருக்கும்போதே வந்து 2 சூப்பரான சிங்கர்ஸுக்கு வந்து உங்கள் கையால் வந்து விருதுகள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதில் முதல்ல வந்து நம்ம கூப்பிட போகிறவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஐகானிக் சிங்கர். அவங்க வந்து இறங்கி பாடினாங்கன்னா அவங்களுடைய குரலுக்காகவே அவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க, அப்படியே கட்டி போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். இன்னொருத்தர் வந்து கண்டிப்பாக அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது வந்து கண்டிப்பாக பாவனா சொல்லுவாங்க அந்த இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே ஒரு ட்விஸ்ட் தான். அதுக்கு முன்னாடி அந்த காந்த குரல், அதாவது அவங்க ஏறி பாடினா வந்து ஒட்டுமொத்த எல்லா அதாவது அரங்கத்தில் இருக்க அத்தனை பேரையும் கட்டி போடுற அந்த குரலுக்கு சொந்தக்காரரான நித்யஸ்ரீ மேம் வந்து மேடை கிடைக்கிறோம். வெல்கம் மேம். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோடு நித்யஸ்ரீ மேம் நம்மளுடைய மேடை கலக்கலாம். I think, ladies and gentlemen, come on, let's bring on more energy for the night. That we are honoring the raw talents that each and every one of you have loved so far. Not letting you off the stage without walking with the award and hitting the ramp. I think such a proud moment. Ladies and gentlemen, come on, let's give a big round of applause for her. Nityashree ma'am.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மங்களகரமா வந்துருக்கீங்க, அது மஞ்சள் சாரியில. நீங்க வரும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அடுத்து வந்து நீங்க உங்களுடைய அடுத்த கட்டம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரும்போதே ஆக்சுவலா நீங்க அங்க பாட்டு பாடும்போது வெளியே வந்து ரெட் கார்பெட்ல உண்மையிலேயே உள்ள இருக்கவங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு பாடுறாங்க எட்டி பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்தது. ஸோ சொல்லுங்க மேம், இந்த விருது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஃபேப் ஸ்டார்ஸ் ஐகானிக் அவார்ட்ஸில் எனக்கும் ஒரு விருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் பெரிய பெரிய ஐகான்ஸ், பல ஃபீல்ட்ஸில் சாதனை புரிந்தவர்கள், அதுக்கு நடுவில் நானும் வாங்குறேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் யார் கையிலே? இமான் சாரோட கையிலேருந்து. ஐ மீன் அவர்கிட்ட நான் நிறைய பாடியிருக்கேன். அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் சிங்கர் அவங்க தான். நான் முதல்ல இசையமைத்து ஸ்மால் ஸ்க்ரீனில் கிருஷ்ணதாசின்ற ஒரு டிவி டைட்டில் சாங்கோடைய நான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு. அது மேமோடைய குரலில் தான் அது பதிவாச்சு. எவர் கிரேட்ஃபுல் மேம், தேங்க்யூ. லைஃப் கம்ஸ் a circle இல்ல மேம். ஆக்சுவலா he was a school boy அப்போ. கரெக்ட். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தார். அப்படி ஒரு ஃபயரோட தான் வந்து ஆச்சரியமா இருந்தது. அவங்க அப்பா தான் வந்து மேடம் இப்போதான் அவர் ஃபர்ஸ்ட் மியூசிக் பண்றான்னு சொன்ன போது என்னால் நம்பவே முடியல. அப்படி ஒரு கிளாரிட்டி. அதனால தான் இன்னைக்கு வந்து இப்படி அவர் ஒரு ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ வெரி ஹாப்பி உங்க கையிலேருந்து இந்த விருது வருது அப்படின்றது. சூப்பர். ஐ திங்க் அது ஒரு பியூர் டெஸ்டினி அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து யாருக்காக, ஐ மீன் யார் உங்களுக்காக முதல்ல பாடினாங்களோ இப்போ அவங்களுக்கே பல வருஷங்கள் கழிச்சு வந்து ஒரே மேடையில் ரெண்டு பேரும் அந்த விருதை ஷேர் பண்ணுறதுங்கிறது. மேம் ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இமான் சார் வந்து ரொம்ப சின்ன வயசில் பார்த்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஆமாம். அப்போ இருக்கிற இமான் சாருக்கும் இப்போ இருக்கிற இமான் சாருக்கும் நிறையா மாறி இருப்பார். பட் அவர்கிட்ட ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா சொல்லலாம். திறமை நிச்சயமா அப்பவே வந்து அந்த விளையும் பயிர் அப்படின்றது எனக்கு நிச்சயமா தெரிஞ்சுது. அண்ட் அந்த ஒரு கிளாரிட்டி, என்ன வேணும், நம்ம என்ன வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. சில பேர் தனக்கு என்ன வேணும்னே தெரியாது, ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. மியூசிஷியன் ஓகே இப்படி அப்படி, அவர் அப்படி கிடையாது. அவ்வளோ ஒரு கிளாரிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோக்கஸ், இதெல்லாம் தான் அவர் இங்கே இந்த நிலைமையில் இருக்கிறது. ஆர்டிஸ்ட் வந்து என்றைக்குமே ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்டே தாங்க இருப்பாங்க, ஸ்டாக்னன்ட் அப்படின்றதே கிடையாது. அதனால நான் முதல்ல பார்த்த இமான் அப்போவே வந்து நான் அசந்து போனேன். ஆனால் எவ்ரி டைம் நான் ஸ்டூடியோவில் அவருடைய ஒர்க் இல்லைன்னா நான் வேறு ஏதாவது ஒரு படத்தில் அவர் கிரியேட் பண்ண சாங்ஸை கேட்குற சமயத்தில் எவ்ரி டைம் இன்னும் அவர்கிட்ட இருக்கிற அந்த பிரமிப்பு அதிகமாகிட்டே தான் போகிறது அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் அ பண்டில் ஆஃப் டேலண்ட் and a great asset to the Tamil film industry. Wow. Great ma'am. இமான் சார், ஆக்சுவலாக நீங்கள் முதல்ல வந்து யாரை பாட வச்சிங்களோ அவங்க பக்கத்தில் இப்போ இருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் சொல்லிவிட்டு அவங்க ஐ மீன் இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப டஃப்பாக நீங்கள் தான் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதை தாண்டி அவங்க எக்ஸல் பண்ணி அவங்க பாடின ஏதாவது ஒரு சாங் பற்றி கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலாக மேம்க்கு ஒரு யூனிக் வாய்ஸ். ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து எப்படி நாதஸ்வரம் உடைய ஒலி வந்து ரொம்ப தனித்து நிற்கக்கூடிய ஒரு ஒலி. அது இசைக்கருவிகள் பெருப்பட்ட நிறைய இசைக்கருவிகள் இருந்தாலும் நாதஸ்வரம் பதிவு பண்ணும்போது அந்த ஒரு தெய்வீகத்தன்மை வந்து உணர முடியும். அப்படி ஒரு தன்மை ஒரு குரலில் உணர முடியும்னா அது வந்து நித்யஸ்ரீ மேடமுடைய குரல் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி டைம் அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராங் அந்த கன்விக்ஷன் இருக்கும் அவங்க வாய்ஸில். இந்த குரலில் வந்து ஒரு பாடல் கேட்கும் போது அது சொல்கிற செய்தி, அந்த பாடலில் இருக்கிற லிரிக்கில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய செய்தி அது உண்மைதான், அது வந்து கரெக்டான குரல் மூலியமாக கரெக்டான ஆளுமை மூலமாக தான் அது வந்து வெளிவருது அப்படின்ற நம்பகத்தன்மையை கொடுக்கறது மேமுடைய குரல். ஸோ அதனாலேயே நிறைய ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய பாடல் மட்டும் இல்லை, அந்த டைமில் இருந்த நிறைய டிவி டைட்டில் சாங்ஸ் எல்லாம் வந்து மேடமுடைய குரலில் ஒலிச்சது கேட்டிருப்போம். ஸோ அந்த டைமில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இன்னொரு பாடல் வந்து மெட்டி ஒலி பாட்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேமுடைய குரலில். அதாவது அந்த ஃபோர்ஸும் இருக்கும் உங்களுடைய குரலில், அட் த சேம் டைம் அந்த ஸ்வீட்னஸும் ரெண்டும் கலந்து இருக்கும். அது மெலடி லைன்ஸ்லாம் அதில் வரும்போது ரொம்ப அழகாக குழஞ்சு பாடுவாங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த கம்பீரமாக பாடணுமோ அந்த ஒரு பெண்ணுக்குண்டான கம்பீரத்தோடு ரொம்ப அழகாக ஒழிக்கும் உங்களுடைய குரல். ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் மேடம். நித்யஸ்ரீ மேம், நீங்கள் ஆக்சுவலாக வெளியே வந்து ஒரு சின்ன டீசர் தான் போட்டு காமிச்சிங்க எங்கள் எல்லாருக்குமே. லைக் வந்து நீங்கள் லைட்டாக பாடி இங்கே தான் மெயின் ஸ்டேஜ் மெயின் பிக்சரை இங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் அப்பவே சொன்னேன் நீங்கள் பாடினா கண்டிப்பாக உங்களுக்கு மைக்கே தேவை கிடையாது. ஐ திங்க் வந்து அந்த ஆடிட்டோரியம் வரைக்கும் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ப்ளீஸ் ஒரு சில வரிகள் கிடையாது, பாடலாகவே பாடினாலும் நாங்கள் சந்தோஷமாக உட்காந்து எல்லாருமே ஜாலியாக கேட்போம்.
இன்னும் நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு 2 அடி பாடுறேன். 2 அடியா? அவங்க 2 அடியோட நிறுத்துறேன்னு சொல்றாங்கப்பா. என்னப்பா என்ன பண்ணலாம்? இல்ல ஓகே பாடலாம்னு சொல்றாங்க மேம். நீங்க தாராளமா பாடலாம் நீங்க. பரவாயில்ல. தேங்க்யூ. ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன். என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கொரு அனுமதி தந்தேன். ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன். என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கொரு அனுமதி தந்தேன். என் நாடை தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏந்திக் கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா. நான் உண்ட மிச்சப்பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோட்சங்கள் உனக்கல்லவா. வானம் வந்து வளைகிறதே வணங்கிடவா. ஆஹா, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனே ஒரு சங்கீத கானா சபாவா மாறுறது முதல் வாட்டி இங்கே தான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப அழகாக பாடினீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பாடுறதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அங்கே கூட எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷன் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், என்ன மாதிரி எல்லாரும் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி மேம். இந்த மேடையில் இன்னும் நிறைய மேடைகளில் நீங்கள் எங்களை இது வரைக்கும் பாட வச்சு எங்களை மகிழ்விச்ச மாதிரி உங்களுடைய சேவையை நீங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் நீங்கள் இருக்கலாம். இன்னொரு அவார்டு இன்னொருத்தவங்க கொடுக்கணும். ஆமாம் எஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய ஒரு மேம் அப்படியே ஒரு அழகான ஒரு நடையை போட்டு பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஓகே. சாரி மேம், நான் பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஓகே. ஸோ ஐ திங்க் பாவனா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போறாங்க. இப்போ வந்து அவங்கள பத்தி தெரியாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பயங்கரமா நடிப்பாங்க, ஒரு வெர்ஸ்டைலான ஆக்ட்ரஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ சமீபத்தில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிங்கராக கூட வந்து அவங்க வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க நிறைய இன்ஸ்டாகிராம்ல போட்டு சாங்ஸ் எல்லாம் போடுறத வந்து நானுமே பார்த்துருக்கேன். ஸோ நம்ம கூட இப்போ அடுத்து ஜாயின் பண்ண போகுது, அவார்டு வாங்க போகிறது த மோஸ்ட் செலிப்ரேட்டட் வெர்ஸ்டைல் ஆக்ட்ரஸ் அபிராமி மேம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். Put your hands together people.